நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாம் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆடியோக்கெல்லாம் போய் அடங்கொப்ப மோன வேஸ்ட் லேண்டுன்னு தெரியல. பொறம்போக்கு என்ன சொல்லியிருக்க? ஒரு அப்பனுக்கு பிறந்தனா தான் அந்த ஆடியோக்கு பதில் சொல்லணுமா? அந்த ஆடியோக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல உன் ஆடியோக்கு நீ பதில் சொல்றியா? நீ எல்லாம் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணவே கூடாது. அந்த ஆடியோவை இப்போ நான் ப்ளே பண்ணுவேன். அவனை எவனோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஓடி போயிட்டு மரியாதையா அன்ஃபாலோ பண்ணுங்க. புரியுதா? ஏண்டா லேடிஸ் பொறுக்கினா தெரியும்ல, பொம்பளை பொறுக்கியே. நீ வந்து டிவிக்கோட சப்போர்ட்னா நீ என்ன வேணா பண்ணா சப்போர்ட் பண்ணிடுவேன்னு நினைச்சியா? டிவிக்கே தொண்டன் பண்ணாலும் டிவிக்கோட சப்போர்டர் பண்ணாலும் தப்பு நானே தட்டி கேட்பேன். இதே டிவிக்கே சப்போர்டர்ஸ தட்டி கேட்போம்டா. இந்த ஆடியோக்கு நீ முதல்ல பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் அந்த ஆடியோக்கு வரேன்னு. ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்து விடு ப்ரோ. சரி ஓகே, இது வாழ்ந்த வரைக்கும் லாபம். எல்லா போட்டோ வருது. ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்மள உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சு, அவ்வளவுதான். ரெக்கார்டுக்கு ஏதாவது பண்றோம் போற அந்த டைம்ல தான் வந்து வாய்ஸ் சம்சாரத்தோட ஒரு வீடியோ என்கிட்ட இருக்குது, லீக் இருக்கு. பாக்குறீங்களா? பார்ட் 2ல காட்டுறோம் அப்படின்னு போட்டு கூட உண்மையிலே ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி வந்து பண்ணி. கேட்டியாடா ஹேர்னா மயிராண்டி நீ எல்லாம் சீமான் பத்தி இல்ல. நீ யார பத்தி, எந்த மான பத்தி, எந்த கொம்ப பத்தி நீ பேசுறதுக்கு தகுதி கெட்ட ஆள். நீ தொடப்ப கட்டையாலே அடிப்பேன். நான் உன்னை தொடப்ப கட்டையாலே அடிப்பேன். யாரு பேரை வச்சுக்கிட்டு எந்த பொம்பளை பிள்ளைய ஏமாத்துற? பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு ஒரு தலைவன் வருவானா? இவரு அதே பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இவரு டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற 4-5 வீடியோவை போட்டுக்கிட்டு நீங்க வாங்க நான் அண்ணனை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு ரூம் போட்டு மேட்ரை போடுவாராம். பொறம்போக்கு நாய. இரு, அடுத்து கொஞ்சம் இருக்கு, கேட்டுட்டு வரேன். சீல் பிரிப்பியா? என்ன சீல் பிரிப்ப? இதுல வேற ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி வந்து நல்லவன் வேஷம் போட்டுன்னு ஒரு வீடியோ மயிறு உனக்கு. உனக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை மயிறு, புரியுதா? மூடிக்கிட்டு இருந்த சில்லறத்தனமா இதுக்கு மேல நீ எதனா வீடியோ போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அலப்பிக்கிட்டு வந்த, புரியுதா? இங்க பாரு, சீமான் வந்து ஒரு கட்சியோட தலைவர். அவருக்கு பிடிச்சிருக்குன்னா அவன் பொண்ணு வச்சுப்பான், கட்டிப்பான், பெத்துப்பான். அவன் தனியா அவன் பண்றான். நீ யார் பேரை வச்சு பண்ற? எங்க அண்ணன் பேரை வச்சு நீ எதுக்குடா பண்ற? ஊர் பொறிக்கினாயே, தெரு பொறிக்கினாயே, தலைவாரி நாயே, முடிச்ச வைக்கினாயே. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் சொல்லிட்டேன். வாய்ஸ் ஆப் சரத்துல பொம்பளை குட்டிகளா, நீ எந்த கட்சியை வேணா சேர்ந்தவளா இருங்க. இந்த மாரி ஆளுக்கெல்லாம் போய் தெரியாத ஒரு ஆளுக்கு மெசேஜை பண்ணிக்கிட்டு அவன் வந்து அவங்கள கூட்டு போய் காமிக்கிறேன், இவங்கள கூட்டு போய் காமிக்கிறேன்னு கூப்பிட்டான்னு போய் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்கடி, புரியுதா? ஏன்